Hi friends, welcome to Malika with Nancy வீட்டு சமையல். இப்போ ரீசெண்டாக வெளிநாட்டுக்கு என்னுடைய குழந்தைங்களை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 weeks அங்கே அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அங்கே போகிறப்ப செர்ரி பிக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாள் 3 nuns farm அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல 3 விதமான, அதாவது செர்ரிஸ், ஸ்ட்ராபெரி, அதோட மல்பெரி, மூணுமே போய் நம்மளே பிக் பண்ணலாம். அதுக்கு நம்ம எவ்வளோ வெயிட்டு அது இருக்கோ அதுக்கு ஒரு ரேட் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக நம்மளே பிக் பண்ணிவிட்டு நம்மளே சாப்பிட்டு பார்க்கலாம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கே எடுத்த ஒரு சில வீடியோஸும் ஃபோட்டோஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ. எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி நம்மளே நேரில் போய் பிக் பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துக்கு போங்க, கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். போய் ஒரு நாள் நம்ம கையால் அந்த நேச்சுரலாக அங்கே இருக்கிற இடத்துல பிக் பண்ணி அவங்களோட அந்த டிராக்டரில் ட்ராவல் பண்ணிட்டு போய் வர்றப்போ அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் இருக்க லிவர்மோர் அப்படிங்கிற ஒரு ஊரில் என்னுடைய சன் எல்லாம் இருக்காங்க. அங்கே இருந்து கொஞ்சம் தூரத்தில் காரில் போயிட்டு 3 nuns farm அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். இங்கே மல்பெரி, ஸ்ட்ராபெரி, செர்ரிஸ் இது மூணுமே நம்ம ப்ளக் பண்ணலாம். நம்மளே போகலாம். அங்கே டிராக்டர் ரைடுன்னு பார்த்திங்கன்னா டிராக்டர் ரைடுக்கு பெர் ஹெட்டு $3 போட்டிருக்காங்க. இந்த மாதிரி டிராக்டர்ஸ் நிற்குதுங்க. அந்த டிராக்டர்ஸில் பின்னால் நம்ம உட்காரத்துக்கு வசதியாக சீட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டிராக்டரில் ஒரு ரவுண்டு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்தவங்க அவங்க இறங்கிட்டு உள்ளே அவங்க க்யூவில் நின்றுட்டு பில் போடுறாங்க. அப்பயே பார்க்குறப்ப எல்லாம் நிறைய எல்டர்லி பீப்புள் தான் நிறைய இருந்தாங்க. இது அவங்களை என்ன சொல்கிறது, ஒரு வரது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு அவுட்டிங் மாதிரி இருக்கும். அதே டைம் நம்மளே ஒரு செடியிலேருந்து ப்ளக் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்றதுங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கடையில் வாங்குறது வேற, இது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த இடத்துல எந்த விதமாக பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம இந்த மாதிரி போனது. இப்போ பாருங்கள், இதில் டிராக்டரில் உட்காந்துட்டு போகிறோம். போகிறப்ப நம்ம வழியில் நிறைய பேரை பார்க்கலாம். அவங்க ப்ளக் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். எந்த இடம் வேணால் அந்த இடத்துல நம்ம போக முடியாது. அவங்க இறக்கி விடுற இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும். நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போகிறோம். கொஞ்சம் தூரம் போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போயிருப்போம். போன பிறகு அவங்க ஒரு இடத்துல நம்மளை நிறுத்துகிறாங்க. அங்கங்கே ஒரு ஸ்டேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டேஷனில் தான் அவங்க இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டாக்க நம்ம அந்த இடத்துக்கு என்ன பிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது இதெல்லாம் தாண்டி இதில் செரிஸ் இருந்தால் கூட அந்த இடத்துல செரிஸ் பறிக்க முடியாது. நம்ம சொல்கிற இடத்துக்கு தான் போய் ஆகணும். ஃபஸ்ட்டு எங்களை கூட்டிகிட்டு போன இடம் பார்த்திங்கன்னா மல்பெரிஸ் பறிக்கிற இடம். இந்த இடம் தான் முதல்ல இறங்கின இடம். அந்த இடத்துல உள்ளே போனாக்கா மல்பெரிஸ் இருக்கும். இந்த மாதிரி அதாவது அதிக உயரம் கிடையாது, செடி மாதிரி வளர்ந்துருக்கு. இதுதான் மல்பெரி. இந்த மல்பெரியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல டார்க் கலராக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். காஞ்சியெல்லாம் இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அண்டர் ரைப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். அது மாதிரி அந்த புஷ்ல இருந்து பார்த்து நாற்று நம்ம ப்ளக் பண்ணணும். நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நான் கையில் ஒரு சின்ன பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கங்கே கொஞ்சம் கழுவிட்டு சாப்பிட்டோம். அந்த சாப்பிட்டாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். வெயில் இருந்தால் கூட அந்த அளவுக்கு வியர்க்கலை. அதனால் ஓரளவுக்கு நம்மளால் பறிக்கிறதுக்கு முடிஞ்சது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து நம்ம பறித்து எடுக்கணும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வரிசையாக ரோவாக இருக்குது. நம்ம ஒரு ரோலும் ஒருத்தர் போனோன்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக பார்த்து நம்ம பறிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த மாதிரி மத்தியில் அழகான இடங்கள் இருக்குது. இங்கே ஸ்ட்ராபெரியை இப்போ அடுத்தது ஸ்ட்ராபெரிக்கு வந்துட்டோம். இங்கே சின்ன புஷ் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளார ஸ்ட்ராபெரிஸ் இருக்கும். நம்ம பார்த்து பறிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா டார்க் கலராக இருக்கிறது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, ஓவர் ரைப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெட்டிஷ் கலரில் ஸ்ட்ராபெரி கலர்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி ஸ்ட்ராபெரி கலரில் இருக்கிறத நம்ம பார்த்து பறித்து எடுக்கணும். அந்த இலைகளுக்கு மத்தியில் மறைஞ்சி இருக்கும்.
நம்ம கொஞ்சம் தூரம் போக 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 கொஞ்சம் டீப்பாக உள்ளே போக போக நிறையா கிடைக்கும். நம்ம பார்த்து பார்த்து பறிச்சிக்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம், நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பறிச்சிக்கலாம். ஆனால் கடைசியாக வெயிட் போட்டு அதனுடைய ரேட் நம்ம கொடுத்தாகணும். வெளியில் வாங்குறத விட இங்கே வந்து விலை கொஞ்சம் அதிகம்தான். ஆனாலும் வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரி புளிப்பாக இல்லை, நல்ல டேஸ்டியாக இருக்குது. என் ஹஸ்பண்டு 2 வேறு குழந்தைங்க, என்னுடைய டாக்டர்லாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போனோம். பாருங்கள், இந்த ஸ்ட்ராபெரி பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி எல்லோ கலராக இருக்கிறத வந்து இன்னும் பழுக்கலை, இன்னும் அதுக்கு முதல்ல ஸ்டேஜு. அது காட்டுறதுக்காக இந்த மாதிரி காமிச்சிருக்கேங்க. அதில் வந்து ஃப்ளவர்ஸும் இருக்குது, குட்டியாக இருக்குது. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா டார்க் ரெட்டாக இருக்குது. ஓவர் ரைப் ஆனது பார்த்திங்கன்னா இன்னும் டார்க் ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்குது. அங்கே பறிச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஷனுக்காக இந்த 2 பக்கெட்டையும் கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த டிராக்டரில் போகிறோம். டிராக்டரில் போயிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மேலே வந்து ரோடு போகுது, அந்த பக்கம் ஃபார்ம் இருக்குது. அதுக்கு வந்து அவங்க அண்டர் கிரவுண்டில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்டர் கிரவுண்டில் இருந்து அந்த ரோடு தாண்டி அந்த சைடு போனாக்கா அந்த ஃபார்ம்னுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த சைடு தான் வந்து மெயினாக வந்து செர்ரி பிளக்கிங், செர்ரிஸ் மரமெல்லாம் வந்து அங்கே நிறைய இருக்குது. மற்ற ஸ்ட்ராபெரியும் மல்பெரியை விட செர்ரிஸ் தான் ரொம்ப அதிகம் அந்த பர்டிகுலர் ஃபார்மில். இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குங்க. பீச்சஸுக்கு போகலாம், ஏப்ரிகாட்டுக்கு போகலாம், நம்ம விதவிதமான ஆப்பிள் ஃபார்முக்கு போகலாம், எங்கே வேணால் நம்ம போகலாம். இந்த மாதிரி தாண்டி கிராஸ் பண்ணிட்டு போகுது. நிறைய தூரம் ஓரளவுக்கு வந்தாச்சு. செர்ரி ஸ்டேஷனுக்கு இறங்கிட்டோம். அந்த இடத்துல வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. அங்கே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து எழுதி போட்டிருக்காங்க, அதெல்லாம் வாசிச்சுக்கலாம். அங்கே இறங்கிட்டு நம்ம வந்து நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னாக்கா அந்த இடத்துல நம்ம வந்து பறிக்கிறதுக்கான இடம் இருக்குது. இது நல்லா மரம் மாதிரி இருக்குது, செர்ரிஸ் மட்டும். இந்த இடத்துல நம்ம போர்டெல்லாம் போட்டிருக்காங்க, அதையும் தாண்டிட்டு நம்ம போகணும். நம்ம நல்லா சைட் சீயிங் பார்த்துட்டே போகலாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், செர்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இறங்கி உள்ளே போகலாம். எல்லோரும் போகிற அதே இடத்துல போகாமல் நம்மளுக்குன்னு ஒரு 4-5 ரோ சொல்லியிருப்பாங்க. அந்த ரோவில் வந்து நம்ம போகலாம். நம்ம கூட வர்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் அந்த டிராக்டரில் வந்தால் கூட ஒருத்தர் ஒரு ரோக்குள்ளே போனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நல்லா உள்ளே போனாங்க இந்த மாதிரி மரத்தில் வந்து செர்ரிஸ் அழகழகாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, கொத்து கொத்தாக இருக்கும். நம்ம வந்து அதில் பார்த்து தேர்ந்தெடுத்து பறிச்சிக்கலாம். அங்கே பறிக்கிறப்பயே நிறைய ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரத்துக்கு செலிய எல்லாமே சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு நிறைய ப்ளக் பண்ணிட்டோம். நீங்கள் பாருங்கள், அந்த ஒரு ஆர்வம். நம்ம எப்போதுமே வந்து இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து நேரில் போய் பார்க்குறது இல்லை. அப்படிங்கிறப்போ அந்த ஆர்வத்தில் அங்கே வந்து நிறையவே ப்ளக் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குது, டார்க் ரெட்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகு. நல்ல வெயில் நேரம். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம பறிக்கலாம். எல்லாத்தையுமே வந்து பக்கெட்டில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. 3 விதமான ஃப்ரூட்ஸும் பறிச்சாச்சு. பறித்து முடித்த பிறகு நம்ம கொஞ்சம் தூரம் நடந்துட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு டிராக்டர் ஒரு ரவுண்டு விட்டுட்டு திரும்ப வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் வேணாக்கா நம்ம பறிச்சிக்கலாம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதை பார்த்து எல்லாம் பறித்து முடிச்சுட்டு வெயிட்டிங் ஃபார் த டிராக்டர். அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் போகிறோம். அதே மாதிரி நம்ம சைட் சீயிங் பார்த்துட்டே போகலாம். நம்ம பறிச்சதை சாப்பிட்டுக்கிட்டும் போகலாம். அந்த பில்லிங் கவுண்டர்கிட்ட வந்தாச்சு. நம்ம எடுத்துகிட்டு போனதை அந்த க்யூவில் நின்றுட்டு நம்ம பில் போட்டுட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஒரு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. இது உங்களோட ஷேர் பண்ணிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மல்லிகா பத்நாத் வீட்டு சமையலை
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.